friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி. இது வந்துட்டு செட்டிநாடு ஸ்பெஷல் உப்பு கறி. இந்த உப்பு கறி வந்துட்டு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்பெஷலான ரெசிபி இது. இந்த சூப்பரான சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஈஸியான சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் உப்பு கறிக்கு வந்துட்டு சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி போன்ஸோட நான் கொஞ்சம் சின்ன பீசஸாக வெட்டியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம். நல்லா சின்னதாக வேணாலும் போடலாம், இல்லை பெரிய பீசஸாகவும் போட்டுக்கலாம். அவங்களோட விருப்பம் தான் அது. இது வந்துட்டு ஒரு 300 grams ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன் நான். இதில் ஒரு சின்ன மேரினேஷன் நம்ம பண்ணிக்க போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கேன். இந்த இஞ்சியை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இஞ்சி வந்துட்டு ஆப்ஷனல் தான், ஆனால் இஞ்சி சேர்த்துனோம்னா உங்களுக்கு வந்துட்டு மட்டனோ சிக்கனோ ஒரு மாதிரி சாஃப்டாக வேகும். அதுக்காக நம்ம வந்து இஞ்சி சேர்த்துறோம். இது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இந்த இஞ்சியோட சேர்ந்து இந்த சிக்கன் வந்துட்டு ஊறும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இஞ்சி வேண்டான்னா நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, இது இப்படியே இருக்கட்டும். சிக்கன் வந்துட்டு மேரினேட் பண்ணியாச்சு. நம்ம மஞ்சள் பொடி, இஞ்சி பேஸ்ட், அப்புறமேட்டு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். வேற என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் உங்களுக்கு நிறைய போடணும். நிறைய போட்டோம்னா நல்லா இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளியும் ஆப்ஷனல் தான். தக்காளி நான் கொஞ்சமாக போட போறேன். நாங்கள் வந்துட்டு சாதத்துக்காக செய்கிறேன், அதனால கொஞ்சமாக கிரேவியாக இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக தக்காளி போடுறேன். ஒரு அரை தக்காளிக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முழு கட்டை பூண்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். வரமிளகாய் வந்துட்டு ஒரு 7-8 மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கேன். நான் உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு கிள்ளி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். காரம் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வரமிளகாவும் மிளகுத்தூளும். நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பட்டை, கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு இது 4 போட்டுடலாம். இது கூடவே இந்த கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்திடுங்க. இந்த வரமிளகாவோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த எண்ணெயில வந்துட்டு இறங்கட்டும். வரமிளகாவும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெங்காயம் சேர்த்திடலாம். இந்த வெங்காயத்தோடவே இந்த பூண்டும் சேர்த்திடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயமும் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் இந்த கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்திக்கலாம். பாருங்க தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிக்கன் வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம உப்பு சேர்த்திட்டோம் ஆல்ரெடி சிக்கன்ல. செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு இப்படியே வேக விட போறோம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல. இதுக்கு தண்ணியே விட தேவையில்லை. இந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலேயே இது வெந்துடும். சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் நம்ம, அதுலேயும் தண்ணி வரும். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நீங்க இந்த சிக்கனை வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை ஸ்லோ குக் பண்ண போறோம் ஒரு 20 minutes வரைக்கும். இங்க பாருங்க நம்ம சிக்கன் போட்டு வச்சு ஒரு 2 minutes ஆச்சு. பாருங்க சிக்கன் தண்ணி விட்டுருக்குது. அதுலயே இந்த தண்ணிலேயே இந்த சிக்கன் வெந்துடும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 15 to 20 minutes நம்ம இதை குக் பண்ண போறோம். நம்ம என்ன சைஸ் சிக்கன் போட்டிருக்கிறோங்கிறத பொறுத்து உங்களோட குக்கிங் டைம் வேரி ஆகும். நீங்கள் ரொம்ப பெரிய பீசஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். அப்பப்போ இடையில வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். நான் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அதனால அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேமில் லோ பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 minutes ஆச்சு நம்ம சிக்கன் போட்டு வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா தண்ணி விட்டுருக்குது நம்மளோட சிக்கன். இந்த தண்ணியிலேயே குக் ஆகிடும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே விடலை. இது ஸ்லோ குக்கில் வேகிறதுனால அடியிலையும் பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கனமான வடைச்சட்டியில் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போ வந்துட்டு அடியில் பிடிக்காது. இது மாதிரி ஒரு இரும்பு வடச்சட்டிலையோ இல்லைனா ஒரு மண் பாத்திரத்தையோ செய்யுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ நம்ம திருப்பியும் ஒரு கிளறி விட்டாச்சு. இப்போ திருப்பி மூடி வச்சிடலாம். இன்னொரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் பக்கமா நம்மளோட சிக்கன் வந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, பார்த்தாலே தெரியுது நம்மளோட சிக்கன் சூப்பரா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு அடிகனமான இதுல பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம நார்மல் இதுல பண்ணீங்கன்னா கீழே பிடிச்சிக்கும். இப்போ இதுல நம்ம ஃபினிஷிங் டச்சா நம்ம வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூனோட பெப்பர் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். பெப்பர் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்திக்கலாம். வரமிளகா, பெப்பர் ரெண்டும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட போறோம். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா விடலாம், இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைம் ஜூஸ், லெமன் ஜூஸ் வந்து ஒரு நல்ல பஞ்ச் கொடுக்கும் இந்த வறுவலுக்கு. இப்போ மேலே வந்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டலாம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை கடைசி ஆட் பண்ணோம்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த வடச்சட்டிலேயே கொஞ்சமா ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். எங்க பாட்டி வீட்டில் வந்துட்டு எப்போதும் நாங்கள் இந்த செய்வோம். இந்த மாதிரி வறுவல் செஞ்சாங்கன்னா அதுல கொஞ்சமா ரைஸ் போட்டு பெரட்டி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அதுக்கு வந்து ஒரே போட்டியா இருக்கும், யாருக்கு வேணும் அந்த உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பர் டேஸ்டி சிக்கன் உப்பு கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.